அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் சேஷ்டைய குருவரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி கால சக்கரத்தின் 12வது ராசி தான் இந்த மீன ராசி. எப்போதுமே பாருங்க, மீன ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு அறிவு திறமை கொண்ட ஒரே ராசினா மீனராசி மட்டும்தான். இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாதுங்க. மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி பழகணும், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், ஒரு அமைதியான குணம், பொறுமையான குணம், நிறைய கற்பனையான குணம், நிறைய திறமையான குணம் இந்த ராசிக்கிட்ட அதிகம் உண்டு. நல்லா ஷார்ப்பா வேலை செய்யும். ஒரு வேலையை பயங்கரமா அது விஷயத்த கற்பனக்கூடிய திறமை, எல்லா கலையும் தெரிஞ்சக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த ராசி மட்டும் தாங்க. மீனராசி எல்லா கலையும் தெரியும். அனைத்து விதமான கலைகளையும் டக்குன்னு கத்துக்குவாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க. மீனராசியை பொறுத்தவரை மீன லக்னமா தான் சரி, இவங்க மாதிரி யாரையும் அறிவா யோசிக்க முடியாது. நிறைய பேர் பிறந்த ஊரை விட்டு, பிறந்த நாடை விட்டு, வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் பாருங்க மீன லக்னம் மீனராசி இருப்பாங்க. ஓடி ஓடி சம்பாதிப்பாங்கன்னு சொல்லணும் மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய ஆடி மாத பலன். இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகணை பார்க்கும்போது ஒரு ராசியிலே பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா சனி பகவான், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. இதுல ரிஷபத்துல அடுத்து 4ஆம் இடத்துல பார்த்தா புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 4ல புதன், அடுத்து 5ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்ந்து இருக்கு. சூரியன் குரு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு. இது 5ஆம் பாவத்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரனும் கேது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 12ஆம் ராகு பகவான் தான் கிரகத்தோட. இதுல சொன்ன 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 செவ்வாய் பகவான் ஸ்ட்ரெயிட்டா ஷிஃப்ட் ஆகிறாரு. எப்ப? கரெக்டா ஆடி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு கேந்திர யோகத்துல சூப்பரா உட்கார்றாரு. 1. அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 21ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு சூப்பரா வர்றாரு. அடுத்து சுக்கிரபகவான் 6ஆம் இடத்துல, சுக்கிரபகவான் 7ஆம் இடத்துக்கு உங்க ராசியை பார்க்க போறாரு. சரியாத டைம் பார்த்துங்க. ஆடி 16 சுக்கிரன் உங்க ராசியை பார்ப்பார். ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சமாறாரு, உங்க ராசியை பாக்குறாரு. அதனால சொல்றேன். பொதுவா பாருங்க, இந்த நேரத்துல இந்த காலத்துல உங்களுக்கு 7 சனி சொல்றாங்கல்ல, ஜென்ம சனி போகுது. யாருக்குமே ஜென்ம சனி போனாலும் அவங்கள மந்தமா சோம்பேறியா தான் வச்சிருக்கோம். யாராலையும் மாத்த முடியாது. எப்படிப்பட்ட ஆளும் மந்தமா சோம்பேறியா தான் இருப்பாங்க. சனி பவன் சரியில்லைன்னா கொஞ்சம் தடங்களை சந்திப்பாங்க. ஏன்னா சனி பவன் சரியில்லை, ஜாதகத்தை தசாபதி சரியில்லைன்னு வச்சுங்களேன். அப்படியே இப்ப பாருங்க, புதனுடைய சாரத்தை பாருங்க, கண்டிப்பா கடன் உடனே வச்சிருப்பாரு. இப்போ ஒரு 3 மாசமா தலை அப்படியே கடன் சுமை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். நிறைய பேர் குடும்பத்துல ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. அதுல இல்லாம வீடு, இடத்துல, பூமியில ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்திருக்கும். ஒரு பயணத்தை மேற்கொள்றப்ப வந்திருக்கும். கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், ஒரு குழப்பங்கள், தடுமாற்றங்கள் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. மீனராசியை கேட்டு பாருங்க. திருமண வாழ்க்கை, அம்மா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, இது எல்லாமே ஒரு 3 மாசத்துக்குள்ள அப்படியே சுலவானுச்சு. ஏன்னா அவ்வளவு தடங்கள் சந்திச்சுப்பாங்க. ஏன் படிப்பு கல்வியே பாருங்க, எடுத்து பார்த்துங்க. மீனராசியை பொறுத்தவரை நிறைய தடங்கள் வரும். படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பு இல்லை. கல்வி ஸ்தானம் கொஞ்சம் ஒரு மந்தமா இருக்கும். ஏன்னா இந்த ஜென்ம சனி இல்லை, வருமானம், பொருளாதாரம், படிப்பு கல்வி எல்லாத்துலயும் அப்படி டவுன் பண்ணியிருக்கும். இன்னும் சொல்ல போனா வேலையை இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் 1 மாசத்துக்கு முன்னாடி வேலையை நீங்க விட்டுருப்பீங்க, இல்ல வேலை மாறி இருப்பீங்க பாருங்க. இப்ப ரீசெண்ட் நடந்திருக்கும் பாருங்க. இல்லைன்னா கடன் பகை குடும்பத்துல வந்திருக்கும். நீங்க கேட்டுக்குங்க, மீனராசி சொல்லுவாங்க. ஆமா, எனக்கு கடன் இருக்கு, வேலையை இல்லாம பார்த்தேன், வேலை உத்தியத்தை சேஞ்ச் பண்ணி போலாம் பாக்குறேன் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள நீங்க போயிருப்பாங்க. ஒரு வழக்கு வருங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் ஜாதகம் சரியில்லை, யாருக்கு சரியாட்ட இது மாதிரி ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்துருவாரு. இப்ப பாருங்க, எல்லாமே இதுல என்ன தெரியுமா உங்களுக்கு நல்ல விஷயம்? இப்பதான் குரு பயிற்சியானாரு. இனிமேதான் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். டக்குன்னு இங்க கிளியர் ஆகாது. அது இல்லாம இப்ப சிவராஜ யோகம் சேர்ந்து நேரா குரு உங்க ராசியை பாக்குறாரு. நல்ல காரியத்தை பண்ண வைக்க போறாரு. நல்ல காரியம் என்ன நடக்கும் சொல்லுங்க? நீங்க ஏதாச்சும் வீடு, இடம், பூமி, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ண போறீங்க காட்டுறாரு. இதான் இந்த மாசத்துடைய பலனே. குலதெய்வத்துடைய அருள் முழுக்க கிடைக்கும். நல்ல வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை குத்திக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசி அதிபதி சேர்ந்து இருக்காரு. இப்ப வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும், எங்க வேலை பார்த்தாலும் சரி, சரியான ப்ரொமோஷன் தெரியும். ஏன்னா 11ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏன்னா குருவும் சனி பகவான் சாரத்துல எல்லாத்தையும் பூசத்துல போறாரு.
அடுத்து 21 அப்புறம் அந்த புதன் நேரம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ஏன்னா புதனுடைய சாரத்தை சனி பகவான் நிக்கிறாரு. அப்ப கணவனுக்கோ மனைவிக்கோ வேலை உத்தியத்துல நீங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகணும், ஒரு ப்ரமோஷன் நீங்க வாங்கணும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆடி மாசம் 30 உங்க வாழ்க்கையில் நடந்து சொல்லணும். நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி, அரசாங்க வேலை எழுதி நான் கொடுத்துருவேன். குடும்பத்துல அரசாங்க சம்பளம் வீட்டுக்குள்ள வந்தே திரும்ப யாராலையும் மாற்ற முடியாது. மீனராசிக்கு கண்டிப்பா 100% உங்க குழந்தைகளுக்கா இருக்கட்டும், யாராச்சும் குழந்தை மீனராசி இருந்தா அவங்களுக்கு அரசாங்க வேலை வரும்னு சொல்லுங்க. அப்படி இல்லையா கணவனுக்கும் மனைவிக்கு யாராச்சும் ஒருத்தர் அரசாங்க தொடர்பு வரும், அரசாங்க சம்பளம் வீட்டுக்குள்ள பூந்துரும். வாய்ப்பு நிறைய இருக்கு மீனத்தை பொறுத்தவரை. காதல் திருமணம் பேசி வச்சு அடுத்த திருமணம் ஓகே ஆகும். திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் வராது. நிறைய தடங்கள் நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தா எப்படிப்பட்ட ஒரு வழக்குல நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்க மேல எந்த கேஸ் இருந்தாலும் சரி. இப்ப கேளுங்க, லோனு ஒரு கையெழுத்து போட்டா அந்த பணம் எனக்கு பணம் வருங்க, அது டாக்குமெண்ட்ல பிரச்சனை. இப்ப லோன் நீங்க சேங்ஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பா கடன் சுமை குறையும். உங்க உடம்பு ஆரோக்கியத்தை இப்ப ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் ஆல்ரெடி வந்திருக்கும், ஒரு மாசம் முன்னாடி வந்திருக்கும், இனிமே வரும்னு சொல்லுங்க. தாய் தந்தையோட சொத்துக்கள் உள்ள பிரச்சனை, தாய் தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மாமனார் மாமியா உறவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு நீடிப்பா இருக்கும். சகோதர உறவு, தாய் மாமா உறவு ரெண்டுமே சரி சூப்பரா இருக்கும். மீனத்துக்கு நான் ஏன் இவர் நல்லது சொல்றேன்னா, கிரகமைப்பு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய போல ஜாதகத்துல சனிமான் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிட்டு கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல லாபங்கள் இனிமே வரும். இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்பதான் லாபத்தை கொடுக்க போறாரு. தொழில் ரீதியா புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு மூப்பருக்கு சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குற எத்தனை பேர் மீனராசியில் இருக்கணும்? ஆசிரியர் வேலை கண்டிப்பா 100க்கு 100 பேர் பார்ப்பீங்க. அடுத்து மருத்துவத்துறை நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க எடுத்து நோட் பண்ணி பாருங்க, மீன லக்கணம் மீன ராசியா இருப்பாங்க மருத்துவத்துறை. அடுத்து ஐடிஐ ஃபீல்டு செம்ம பேரு. வெளிநாடு பணம் வெளிநாடு பிசினஸ் எல்லாமே இந்த மீனம் வரும். இல்ல ஐடிஐ ஃபீல்டு வரும். அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கம் இதுக்குள்ளதான் வரும். வேற எதுவும் நரம்புகள் டாக்டர் இந்த மாதிரி துறைனா இதுல தான் வரும். மெயினா மெக்கானிக்கல் துறை பயங்கரமா இருக்கும். இந்த இன்ஜினியர் மெக்கானிக் இது சார்ந்த விஷயம், இந்த எலக்ட்ரிக்கல் இது எல்லாமே இதுக்குள்ள அதிக பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க, நல்ல ஒரு அமைப்பு இனிமே இந்த மீனராசிக்கு இந்த ஆடி மாசம் சூப்பரா இருக்கும். நீங்க தைரியம் மூவ் பண்ணுங்க, எல்லாமே நல்லதா மட்டும்தான் வரும், கெட்டது வரவே வராது. கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்கு. திருமணங்கள் நிறைய பேர் இந்த ஆடி மாசம் முடிவு பண்ணி அடுத்து பண்ணிருவீங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் லாட்ரி எடுக்கணுங்கிற ஆசைப்படுறீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இந்த மாசத்துக்குள்ள எப்போ வேணா நீங்க எடுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு தடங்களும் வராது. இன்னும் ஆடி 21 முன்னாடி அடிக்கும், இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய லாட்ரி யோகம் வெளிநாட்டில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா யோகம் இருக்கு. நிறைய ஒரு நல்ல விஷயம் சூப்பரா இருக்கு. ஏன்னா எல்லா கிரகமும் நல்லா இருக்கு. மெயினா உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கவலைப்படலாம். நல்ல ஒரு தடங்கள் நீங்கி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்கும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. படிப்பு கல்வித்துறையும் நல்ல ஒரு அனுகூலமாக எந்த ஒரு தடங்கள் இல்லாம இப்பதான் கொஞ்சம் நல்லா அனுகூலமா வருது. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிட்டோம்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல, புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த துறையில பாருங்க, இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை மாறணும், இல்ல வேலை கிடைச்சிருக்கணும். இந்த ஆடி மாசம் 30க்குள்ள வீட்டுக்குள்ள அப்பாயின்மெண்ட் யார் வரும் சொல்லுங்க, வேலை உத்தியோகம் கிடைக்கும் சொல்லுங்க, அரசாங்க வேலை நிறைய வந்துடும் சொல்லுங்க. புரட்டாதி எத்தனை பேர் வந்தாலும் சரி, அரசாங்க சம்பளம் வீட்டுக்குள்ள வரும். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும். இதுக்கு முன்னாடி தடங்கள் இருந்துச்சு, இனிமே நல்ல காரியம். ரொம்ப செலவு நீங்க இது பண்ணி பாத்துட்டீங்க, இனிமே செலவு குறைஞ்சு வருமான இன்கம் வீட்டுக்குள்ள கண்டிப்பா கொஞ்சம் ஒரு மாற்றம் இந்த ஆடி மாசத்துல வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. ஏன்னா சிவராஜ யோகத்துல இந்த புரட்டாதி சூப்பரா வேலை செய்யும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், நல்லா உழைக்கக்கூடிய திறமை. 24 மணி நேரம் உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. என்ன காசு பணமே தங்கல, வருமானம் லாபம் இன்கம் எதுவுமே தங்கல. யாருக்கு? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்படியே மருத்துவ செலவு, வரைய செலவு, குழப்பம், தருமாற்றம் எல்லாமே ஒரு உங்கள்கிட்ட உங்க சிந்தனை உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. ஆனா இந்த ஆடி மாசத்துல நல்ல சிந்தனை வரும். புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. புதனுடைய சாரத்தான் சனி பகவான் நிற்கிறார். கவலைப்படாதீங்க. இடம், வீடு, வெளிநாடு, வெளியூர், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நிறைய ஒரு நல்ல விஷயம், ஒரு இடமாற்றம் மாதிரி நீங்க பண்ணுவீங்க. அது நல்லதா வரும். பாத்துக்கோங்க, ஆடி 30க்குள்ள ஒரு நல்ல விஷயம் உங்க வீட்டுக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, படிப்பு ரீதியா, கல்வி ரீதியா நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா தெரியும். அடுத்து ரேவதி நட்சத்திரம், கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆடி மாசம் நான் டேட் போட்டு சொல்லணும்னா ஆடி 13 இல்ல 15க்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் சாதகமா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி வேலை பார்ப்பீங்க, நினைச்ச மாதிரி தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்கு, கமிஷன் இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். குடும்பத்துல நல்ல காரியம், நல்ல விஷயம், தொழில் ரீதியா ஒரு அனுகூலம், வெற்றி எல்லாமே சூப்பரா அமைப்பா சூப்பரா இருக்கும். மீன படிப்பு கல்வித்துறை, பிசினஸ் எல்லாருக்கும். ஆடிட்டர், கணக்கர், கல்வி வச்சு நடத்துறவங்க, பேனா மூலமா எந்தெந்த பிசினஸ் பண்றீங்க, செல்போன் துறை, காற்று மூலம் உள்ள பிசினஸ் எல்லாமே சூப்பரா இயங்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும்.